இது வந்து ஒரு குர்த்தியோட மேல் பார்ட். இதுக்கு வந்து ஃப்ரண்ட்லேயும் ஓப்பன் இல்லை, பேக்லேயும் ஓப்பன் இல்லை. இந்த கிளாஸை நான் வந்து என்னோட ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட் இப்போ கரண்டில் படிப்பாங்கல்ல, அவங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு அதை வந்து நான் ஒரு ஸ்டேட்டஸாக வச்சேன். ஸோ அதை பார்த்துட்டு ஒரு சில ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க கேட்டாங்க, மேம் இதில் வந்து ஃப்ரண்ட்லேயும் ஓப்பன் இல்லை, பேக்லேயும் ஓப்பன் இல்லை, அப்புறம் எப்படி மேம் இதில் வந்து நம்ம பாடிக்குள்ளே போட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதில் ஒரு சின்ன ட்ரிக் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தேன். அது என்னன்றதை பார்க்கலாமா? இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் ஃபைனலாக இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இதோட அந்த சின்ன ட்ரிக் வந்து என்னன்றதை பார்க்கலாமா? இதில் தான் அதோட ட்ரிக்கே இருக்கு. இங்கே வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று பிளேஸ் ஆன மாதிரி இருக்கா? இங்கே பாருங்க, இங்கே வந்து லைட்டாக வந்து ஒரு ஓப்பன் இருக்கும். இது எதுக்காகன்னா நம்மளோட கழுத்து இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி. என்னோட கழுத்து இறக்கம் வந்து நான் இதில் 5 தான் கொடுத்துருக்கேன். இதுவே இதை வந்து நான் 3 கொடுக்கறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். ஸோ 3, 4, 5 அந்த மாதிரி கொடுத்துட்டு கழுத்து இறக்கம் நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து எவ்வளோ நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வைப்போமோ அதுலேருந்து இங்கே ஒரு ஸ்டிச் போடணும். சரியா? ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் சீம் எலமெண்ட்ஸ் நம்ம விட்டுருப்போம். விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பண்ணும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஓப்பன் கிடைக்கும். இது ஓப்பனாகவே இருக்குன்னு அவசியம் இல்லை. இதில் வந்து ஒரு ப்ரெஸ் பட்டன் கூட வச்சுக்கலாம். நம்ம அப்படியே போடும்போது ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எதுக்காக இந்த ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் நமக்கு தலைக்குள்ளே போகும்போது ஃப்ரீயாக போகும். அதுக்காக தான். காலையிலே நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் இதுவும் ஒரு வெரைட்டி. இதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ட்ரிக்கு. ஸோ இந்த இடத்த வந்து ஸ்டிச்சு தெரியுதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க இதில் ஒரு போட்லி பட்டன்ஸ் மாதிரியான இதுவும் வைக்கலாம். இந்த கிளாத்தையே வச்சு போட்லி பட்டன்ஸ் மாதிரி இதில் டிசைன் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பெரிய பெரிய ஃபேன்சி பட்டன்ஸ் இருக்கும்ல, ஸோ அதை கூட இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இதை மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எப்படி சொல்லி கொடுத்தேன்னா, ஓப்பன் டாப்பில் வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கீழே வரைக்குமே அவங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் வர மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்லிட் வர மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இதில் உள்ள சின்ன ட்ரிக்கு.